நேயம் எங்கே நேயம் எங்கே மனித நேயம் எங்கே அட நியாயம் எங்கே நியாயம் எங்கே நீதி நியாயம் எங்கே நேயம் எங்கே நேயம் எங்கே மனித நேயம் எங்கே அட நியாயம் எங்கே நியாயம் எங்கே நீதி நியாயம் எங்கே எல்லோர் மனதிலும் அச்சம் இங்கே எல்லாம் ஒருதலை பட்சம் எல்லோர் மனதிலும் அச்சம் இங்கே எல்லாம் ஒருதலை பட்சம் இதனை மாற்ற விடுதலை போற்ற இதயங்கள் லட்சம் லட்சம் இது உரிமை போரின் உச்சம் நேயம் எங்கே நேயம் எங்கே மனித நேயம் எங்கே அட நியாயம் எங்கே நியாயம் எங்கே நீதி நியாயம் எங்கே மனிதநேய மக்கள் கட்சி சமூக அநீதி போக்க நம் சமூக நீதி காக்க மனிதநேய மக்கள் கட்சி மதவாத கொடுமை தீர்க்க கொடும் சாதிய தீமை சாய்க்க சாக்கடையான அரசியல் மாற்றி பூக்கடை வாசம் கொடுக்க கொடும் லஞ்ச ஊழலை தடுக்க சாக்கடையான அரசியல் மாற்றி பூக்கடை வாசம் கொடுக்க கொடும் லஞ்ச ஊழலை தடுக்க இருட்டில் வாங்கி திருட்டு கொடுத்தோம் இன்னொரு விடுதலை தேடுகிறோமே நாம் இன்னொரு விடுதலை தேடுகிறோமே நேயம் எங்கே நேயம் எங்கே மனித நேயம் எங்கே அட நியாயம் எங்கே நியாயம் எங்கே நீதி நியாயம் எங்கே சட்டத்தின் முன் எல்லாம் சமமே எழுதியிருப்பதேட்டில் தினம் நடப்பதென்ன நாட்டில் சட்டம் இயற்றும் சபைகள் நம்மை புறக்கணிக்கும் பொழுது பணம் பொங்கினாலும் அழுது ஆண்டுகள் பலவாய் நீதி கதவை தட்டிய கைகள் சோர்ந்து இனி சட்டம் இயற்றும் சேர்ந்து ஆண்டுகள் பலவாய் நீதி கதவை தட்டிய கைகள் சோர்ந்து இனி சட்டம் இயற்றும் சேர்ந்து விடுதலை போரில் வீழ்ந்தது நாமே விடுதலைக்காக எழுந்து விட்டோமே நாம் விடுதலை காக்க எழுந்து விட்டோமே நேயம் எங்கே நேயம் எங்கே மனித நேயம் எங்கே அட நியாயம் எங்கே நியாயம் எங்கே நீதி நியாயம் எங்கே எல்லோர் மனதிலும் அச்சம் இங்கே எல்லாம் ஒருதலை பட்சம் எல்லோர் மனதிலும் அச்சம் இங்கே எல்லாம் ஒருதலை பட்சம் இதனை மாற்ற விடுதலை போற்ற இதயங்கள் லட்சம் லட்சம் இது உரிமை போரின் உச்சம் நேயம் எங்கே நேயம் எங்கே மனித நேயம் எங்கே அட நியாயம் எங்கே நியாயம் எங்கே நீதி நியாயம் எங்கே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமையினாலின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே மனமே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே மறுமையினாலின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே மனமே மமதை கொள்ளாதே உலகமோ சதமில்லை மனித உயிருக்கோ நிலையில்லை மாய உலகமோ சதமில்லை மனித உயிருக்கோ நிலையில்லை அந்த தூய இறைவனின் கைகளிலே இங்கு துடிக்கும் உயிரெல்லாம் இருக்கையிலே இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே மௌத்தை மறக்காதே
மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே, மனமே மமதை கொள்ளாதே. மாடி மனைகளும் நிறைந்திருக்கும், கோடி கோடியாய் பணம் இருக்கும். மாடி மனைகளும் நிறைந்திருக்கும், கோடி கோடியாய் பணம் இருக்கும். எந்த நேரத்திலும் நமக்கு மவுத்து வரும், அந்த பயணத்தில் எதுதான் கூட வரும். இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே. மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே, மனமே மமதை கொள்ளாதே. செய்த நன்மை தீமைகளும் நிழல் போலே உன்னை தொடர்ந்து வரும். நீ செய்த நன்மை தீமைகளும் நிழல் போலே உன்னை தொடர்ந்து வரும். அந்த மீசான் தராஜில் இருக்கையிலே நன்மை மிகுந்தால் சுவனத்தில் நுழைந்திடுவாய், நன்மை குறைந்தால் நரகை அடைந்திடுவாய். மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே. மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே, மனமே மமதை கொள்ளாதே. படுக்கையில் சுழன்று கிடக்கையிலே படைத்தவன் கலிமா மொழிந்திடவே. படுக்கையில் சுழன்று கிடக்கையிலே படைத்தவன் கலிமா மொழிந்திடவே. பள்ளிக்கு சென்று தொழுதிடுவோம், நபி பையகம்பர் வழியில் நடந்திடுவோம். இனி ஏனும் உணர்ந்து திரிந்திடு மனமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே. மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே, மனமே மமதை கொள்ளாதே, மௌத்தை மறக்காதே. மறுமை நாளின் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே, மனமே மமதை கொள்ளாதே. மனிதநேய மக்கள் கட்சியின் குமரி மாவட்டத்தின் சார்பாக குளச்சலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பெருந்திரள் பொதுக்கூட்டத்திற்கு இறை வசனம் வழங்குவதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் மிஸ்பாஹ் அவர்களை அன்போடு வருமாறு அழைத்துக் கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நான் ஓதி காண்பித்த வசனம் அல் ஹுஜராத் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 49வது வசனம். மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம்.
ஆகவே உங்களில் எவர் மிகவும் இறைவனை பயிர் நடக்கிறாரோ அவர்தான் இறைவனத்தில் நிச்சயமாக கண்ணியமிக்கவராவார். அதன் அடிப்படையில் இறைவனை பயந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி தெரிவிக்கிறேன். நன்றி. மாற்றலாம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினை வரவேற்பதை செய்வதற்காக மரியாதைக்குரிய குளச்சல் நகரத்தினுடைய செயலாளர் பாசத்துக்குரிய நண்பர் பாபுல் ஹுசைன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதநேய மக்கள் கட்சியின் பெருந்திரள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தமுமுக உறுப்பினர்கள் மற்றும் மாமக உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் அந்த ஏக இறைவனிடம் பிரார்த்தித்த வண்ணமாறு என்னுடைய வரவேற்புரை நான் தோன்றுகின்றேன். இங்கே இந்த பெருந்திரள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் உபேஷ் அவர்களை நான் என் சார்பாகவும், குளச்சல் நகர மனிதநேய மக்கள் கட்சி சார்பாகவும் முதலில் நான் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் ஜாகிர் ஹுசைன் அவர்களையும், நவாஸ்கான் அவர்களையும், ராபர்ட் சிங் அவர்களையும் நான் இங்கே என் சார்பாகவும் மனிதநேய குளச்சல் நகர மனிதநேய மக்கள் கட்சி சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குளச்சல் நகரத்துடைய செயலாளர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அஸ்ரப் அவர்களையும், குளச்சல் நகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் அன்பர் அவர்களையும் வருக வருக என்று என் சார்பாகவும் குளச்சல் நகர மனிதநேய மக்கள் கட்சி சார்பாகவும் நான் இங்கே வரவேற்கின்றேன். இங்கே வாழ்த்துறை நடத்த இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் சகோதரர் ஜிஸ்தி முகமது அவர்களை நான் வரவேற்கின்றேன். நெல்லை கிழக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் மில்லத் இஸ்மாயில் அவர்களையும், நெல்லை மேற்கு மனிதநேய மாவட்ட செயலாளர் நயினார் முகமது அவர்களையும், நெல்லை கிழக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் ஏ நயினார் முகமது அவர்களையும், நெல்லை கிழக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கே கே அப்பாஸ் இஸ்மி அவர்களையும், கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அன்வர் ஹுசைன் அவர்களையும் நான் இங்கே வரவேற்கின்றேன். மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாகவும் வரவேற்கின்றேன். மேலும் இங்கே அருமணி ஸ்டாலின் ஐக்கிய கிறிஸ்தவ இளைஞர் செயலாளர் அவர்களையும் நான் என் சார்பாகவும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். இங்கே இந்த எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றுகின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு தலைவர்
துபாய் ரசாலி அவர்களை நான் என் சார்பாகவும் குளச்சல் நகர மனிதநேய மக்களுக்கு சார்பாகவும் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவுமான பேராசிரியர் MS ஜவாஹிருல்லா அவர்களையும் நான் என் சார்பாகவும் மனிதநேய குளச்சல் நகர மனிதநேய மக்களுக்கு சார்பாகவும் வரவேற்கின்றேன். மேலும் சிறப்புரையாற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மூத்த உயர்நிலை குழு தலைவர் சகோதரர் ஐதர் அலி அவர்களையும் நான் என் சார்பாகவும் மனிதநேய மக்களுக்கு சார்பாகவும் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் கோவை செய்தவர்களையும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் ஜோசப் முரசு அவர்களையும் மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அஸ்லம் பாஷா MLA அவர்களையும் மாநில செயலாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மஜித் சேர்கான் அவர்களையும் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சி காதல் அவர்களையும் நான் என் சார்பாகவும் கோச்சல் நகர மனிதநேய மக்கள் சார்பாகவும் வரவேற்கின்றேன். மேலும் இங்கு நன்றி உரையாற்ற வந்திருக்கின்ற சகோதரர் சாவல் நபி அவர்களையும் நான் இங்கே வரவேற்கின்றேன். இங்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக அன்வர் சதாத் அவர்களையும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக ஜாய் ஹுசைன் அவர்களையும் வரவேற்கின்றேன். மேலும் வெளிநாட்டு வாழ் கோலச்சல் நகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சகோதரர் சார்பாகவும் உங்கள் அனைவர்களையும் வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய என்னுடைய சகோதரர் அன்வர் ஹுசைன் அவர்களை இந்த பெரும் திரள் கூட்டத்தை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்க வருமாறு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இந்த பெருந்திரள் பொதுக்கூட்டத்தின் தலைமையேற்று அமர்ந்திருக்கும் என் சகோதரர் முகமது ஓய்ஸ் அவர்களுக்கும் மாநில மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உயர்நிலை தலைவர் மௌலவி JS ரிபாய் அவர்களுக்கும் மாநில அமைப்பு செயலாளர் அஸ்லம் பாஷா MLA அவர்களுக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் கோவை செய்யத் அவர்களுக்கும் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜோசப் நொலஸ்கோ அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உயர்குழு உறுப்பினர் மூத்த தலைவர் சகோதரர் ஐதர் அலி சாஹிப் அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் கோவை செய்யத் அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் ஷேக்கான் அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் சாதர் மீதின் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் அந்த ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய சிறிய உரை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 நாள் இந்த தமிழகத்திலே பிறந்தது.
அதற்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்காக கேட்க நாதியற்றவர்களாக இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்று அழுவதற்கு கூட போராடுவதற்கு கூட தெரியாத அநாத சமுதாயமாக இருந்த இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி அடைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட உன்னுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், தூங்கியது போதும் எழுந்து வா என்று புறப்பட்டு 1995ஆம் ஆண்டு பிறந்த இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய இரத்த தான சேவையை உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம் என்று லட்சோப லட்ச இளைஞர்கள் தங்களுடைய இரத்தங்களை, குருதிகளை கொடுத்து நெருப்பாட்டிலே நீங்கி வளர்க்கப்பட்ட இந்த பேர் இயக்கம் ஆம்புலன்ஸ் சேவைகளிலே அனைத்து சமுதாய மக்கள் யாராக இருந்தாலும், தலித்தாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், ஏன் பஜ்ரங் தளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த ஏக இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிர் என்கிற அடிப்படையிலே உயிர்களை மீட்டு அந்த காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்து இன்னும் பிற மருத்துவ சேவைகளை அடுக்கடுக்காக இந்த சமுதாய மக்களுக்காக ஜாதி மத வேதமின்றி அனைவருக்கும் செய்து உருவாக்கி வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த பேர் இயக்கம் 3.5% இடஒதுக்கீடை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்காக கேட்டு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த பேர் இயக்கம் அரசியலிலே ஒரு மாற்றம் தேவை என்று 2007ஆம் ஆண்டு மனிதநேய மக்கள் கட்சி இந்த தமிழகத்திலே மலர்ந்தது. அன்றைய தினம் நாம் எவ்வாறு இந்த அரசியலை எதிர்கொள்வது, இதுவரைக்கும் யார் யார் அரசியலிலே அமர வேண்டும் அவர்களை வைத்து அழகு பார்த்த நாம் தனிமையாக இந்த தமிழக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எங்கள் தலைமை எடுத்த முடிவின் அடிப்படையில் சுய பரிசோதனையாக களம் கண்ட இந்த மனிதநேய மக்கள் கட்சி இவ்வளவு இறை அச்சத்தோடும் இகலாசோடும் உள்ள தூய்மையோடும் லஞ்ச லாவண்யம் இன்றி உருவாக்கப்பட்ட உள்ளத்தை அறிந்த அல்லாஹ் இந்த மனிதநேய மக்கள் கட்சி யாரோடு இணைகிறதோ அவர்களை ஆட்சி பீடத்திலே அமர்த்தி அழகு பார்க்க விரும்பினான். நாங்கள் எங்களை அணி சேர்க்க விரும்பக்கூடியவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி எந்த உரம் சாகிறதோ அவர்கள் தான் அரையணை ஏறியிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எங்களோடு லட்சோப லட்ச இளைஞர்கள் இருக்கிறார்கள். மாறாக அகிலத்தையும் படைத்த அந்த இறைவன் மனிதநேய மக்கள் கட்சியோடு இருக்கிறான். அதை போன்றுதான் இங்கு வரக்கூடிய தேர்தலிலும் இந்த மனிதநேய மக்கள் கட்சி எங்கே அங்கம் வகிக்கிறதோ அங்கேதான் வெற்றி நிச்சயம் என்று அந்த இறைவன் மீது நம்பிக்கையோடு நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த வெற்றியின் பின்புறம் என்று பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வரக்கூடிய அந்த வருகையின் போது ஆரவாரங்கள் இல்லை, பொதுமக்களுக்கு இடையூறுகள் இல்லை, பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இல்லை. இன்றைக்கு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய 6 மாநில நிர்வாகிகள் வந்தார்கள். ஒரு குழந்தைக்கு கூட தெரியாமல் இந்த மேடைக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பெயருக்காக, புகழுக்காக போக்குவரத்துகளை எல்லாம் இடையூறு செய்து முதியவர்கள், நோயாளிகள் என்று கூட பாராமல் இஸ்லாமிய இறையச்சம் இல்லாத ஒரு சில தலைவர்கள் வருகின்ற பொழுது இந்த மாவட்டம் சிக்குகிறது, சிதைகிறது. இன்று மிக பெரும் அவலத்தை இன்றைய தினம் சந்தித்தது. இது போன்ற தலைவர்களுடைய பின்னால் வழிவகுக்காமல் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழக்கூடாது என்று எங்களுக்கு பயிற்சி கொடுத்த தலைமையின் கீழ் நாமெல்லாம் இறையச்சத்தோடு இருப்பதால் மட்டுமே இந்த கட்சி யாருடன் சேர்கிறதோ அவர்கள் ஆட்சி பீடத்தை அமர முடிகிறது. இது இறைவனுக்கு அஞ்சிய கூட்டம் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியிலே ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் அங்கத்தினர்கள் ஆக வேண்டும். உங்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்திலே மனிதநேய மக்கள் கட்சி என்று கூறி அனைவரும் இணையுங்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுக்கூட்டத்திற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நயினார் முகமது, மாவட்ட செயலாளர், மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மேற்கு மாவட்டம் அன்னார் அவர்களை மனிதநேய மக்கள் கட்சி குமரி மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேர் அன்போடு மாறிய அந்த ஏக இறைவனின் திருப்பேர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய
இந்த மாபெரும் பெருந்தளர் எழுச்சி பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் முகமது உவைஸ் அவர்களே, பல்வேறு பொறுப்புகளிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் தொண்டர்களே, சகோதரர்களே, சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய நமது மாநிலத்தின் அமைப்பு செயலாளர் ஜோசப் அஸ்லாம் பாஷா அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஜோசப் நிரஸ்கோ அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கோவை சையத் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர் அண்ணன் ஹைதர் அலி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு தலைவர் JS ரிஃபாய் அவர்களே, இறுதியாக சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த நிறையாக இருக்கின்ற ஒரே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் ஒரு சிறிய கருத்தை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் படைத்த ரப்பு அவனுடைய தீர்ப்பு அதுதான் நாய தீர்ப்பு நாளில் அதிபதி கொடுக்கின்ற தீர்ப்பே இறுதி தீர்ப்பு, உறுதியான தீர்ப்பு. ஏனென்றால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து மதுவை பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே அமல்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து தமிழக முதல்வர்களுக்கும் ஆட்சி ஆண்டவர்களுக்கும் ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் பல போராட்டங்கள் வழியிலே நாம் எடுத்துரைத்தோம். அதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பட்டி தொட்டி எங்கும் இந்த மதுவுக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்தது மனிதநேய மக்கள் கட்சி. அம்மா அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி சொல்லுகின்ற இந்த கருத்து என்னவென்றால், ஒரு கிராமத்தில் ஒரு பால் வியாபாரி இருந்தார். அந்த பால் வியாபாரி என்ன செய்தார்னா, 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணியை கலந்து அதிகமா லாபம் சம்பாதிக்க வித்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு பயங்கரமான ஒரு ஆசை வந்தது, ஒரு கறவை மாடு வாங்க வேண்டும், பால் மாடு வாங்க வேண்டும் என்று. இந்த கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பால் மாடு வாங்குவதற்காக வேண்டி வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருந்த வழியில் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு மரத்தின் கீழே தூங்கி விடுகிறார். அந்த மரத்தின் மேல் இருந்த குரங்கு ஒன்று அவர் கொண்டு வந்த அந்த பணத்தை எடுத்து மேலே கொண்டு செல்கிறது. எழுந்து பார்த்தால் பணம் குரங்கு கையில். ஆனால் இவர் மேலே பார்க்கிறார், கதறுகிறார், அழுகிறார், இந்த பணத்தை எப்படியாவது தந்துவிட்டு என்கிறார். ஆனால் கடைசியில் அந்த குரங்கு ஒரு நாணயத்தை மட்டுமே கீழே போட்டது, ஆனால் பாதியை தண்ணீரிலே போட்டது. நாங்கள் ஏன் இந்த நேரத்தில் அதை பதிவு செய்தோம் என்றால், அவர் உணர்ந்தார் தண்ணீரில் சம்பாதித்த பணம் தண்ணீரிலே போயிடுச்சு என்று. அதைத்தான் இந்த வேலையிலே சொல்கிறோம். அம்மா அவர்களே, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பட்டி தொட்டி எல்லாம் ஒவ்வொரு கிராமங்களெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி மதுவை பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், என் இந்து சகோதரர்கள் மதுவிலே சத்தமடைந்து கொண்டிருக்கிறார்கள், என் கிறிஸ்தவ சகோதரர்கள் மதுவிலே சத்தமடைந்து கொண்டிருக்கிறார்கள், என் இஸ்லாமிய சமூகம் மதுவிலே சத்தமடைந்து கொண்டிருக்கிறது. இளைஞரெல்லாம் சத்தமடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுவை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றும். ஆனால் இறைவனுடைய தீர்ப்பு, தீபாவளியில் 500 கோடி சம்பாதித்த அந்த பணம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எவ்வாறு எழுதப்பட்டது தெரியுமா? தண்ணீரிலே சம்பாதிக்கப்பட்ட பணம் தண்ணீரிலே செலவழிக்கப்பட்டது. இதுதான் இறைவனுடைய தீர்ப்பு. முதல்வர் அவர்களே, பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்கிறது அவரால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எங்களுடைய அண்ணன் பீர் முகமது அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு
மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். கண்ணியம் நிறைந்த உங்கள் அனைவரிலும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஒரே ஒரு கருத்தை கூறிவிட்டு காலத்தின் அருகிலிருந்து என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இன்னும் சிறிது நாட்களே இருக்கின்றது. நம்முடைய இறைவனின் இல்லமான பாபரி மசீதை கயவர்கள் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி இடித்து முஸ்லிம்கள் ஒவ்வொருடைய மனதிலும் ஆளாத துயரத்தையும் ஏற்படுத்தினார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இப்பொழுது பாரதிய ஜனதாவின் மோடியின் நம்முடைய பள்ளிவாசலை இடித்த அவர்களின் ஆட்சி நடக்கின்ற இந்த நேரத்திலே ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த டிசம்பர் 6 குடும்பமாக எல்லோரும் கண்டிப்பாக வந்து மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இணைந்து நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கருப்பு சட்டை அணிந்து பெரும் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய மாதத்தை நமக்கு ஏற்பட்ட இழிவை நீக்க அனைவரும் திரண்டு வந்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டு மனிதநேய மக்கள் கட்சி வருகின்ற எல்லா காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாக துதித்தவனாக என்னுடைய தலைமை உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருந்திரள் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் நகர செயலாளர் பாபுல் ஹுசைன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அசரப் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நகர பொருளாளர் முகமது அன்வர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் அன்வர் ஹுசைன் அவர்களே, நயினார் முகமது அவர்களே, பீர் முகமது அவர்களே மற்றும் இறை வசனம் இங்கே வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய என் மாசத்திற்குரிய அண்ணன் மிஸ்பாவுல் ஹுதா அவர்களே, எனக்கு பின்னால் மனிதநேய மக்கள் கட்சியின் அந்த வளர்ச்சியை உங்கள் மத்தியிலே விலைக்கு பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாநில தலைமை செயற்குழுவின் உறுப்பினர் அருமைக்குரிய என்னுடைய அண்ணன் எஸ் காதர் அவர்களே, மாநில செயலாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய என்னுடைய அருமை அண்ணன் மைதீன் ஷேக்தான் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆம்பூர் சட்டமன்றத்தினுடைய எங்களுடைய அஸ்லாம் பாஷா அண்ணன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், நாங்கள் எல்லாம் அன்பாக அழைக்கக்கூடிய எங்களுடைய சாத்தா ஜோசப் நெலஸ்கோ அவர்கள்
அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவராக மனிதநேய மக்கள் கட்சியில் பெரும் திரள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை இங்கே நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது பெருந்திரள் பொதுக்கூட்டம் என்பது ஒரு பெரும் மாநாடாக அமைவது போல் தோன்றுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னால் இங்கே யாரெல்லாம் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார்களோ அப்போது வராத கூட்டம் இங்கே அலை அலையாய் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற பொழுது எனக்கு மாத்திரமல்ல, என்னுடன் சேர்ந்து உழைத்த ஒட்டுமொத்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சொந்தங்களுக்கும் எங்களோடு சேர்ந்து பணியாற்றிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்தங்களுக்கும் மற்றெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த கூட்டம் இங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி என்பது ஒரு மாற்று அரசியலை இந்த தமிழகத்திலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அமைக்கப்பட்டது. தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சிறைச்சாலைக்கு சென்றவர்கள் எல்லாம், அந்த எங்களோடு வந்தவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது இறைவன் எங்களை மேலோக்கி கொண்டு சென்றிருக்கிறார் என்பதை இங்கே நான் கூட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று எங்களோடு அந்த மதுவுக்கு எதிராக சிறைச்சாலைக்கு இந்த சகோதரிகள் வந்தார்களோ அவர்கள் இன்னும் இந்த மனிதநேய மக்கள் கட்சியோட பெருந்திரள் கூட்டத்திற்கு அவர்கள் வருகிறதை எண்ணி பார்க்கின்ற பொழுது இறைவன் எங்களை கைவிட மாட்டான். எதற்காக நான் இதை கூறுகிறேன் என்றால், சமீபத்திலே சசிபெருமாள் அவர்கள் இந்த மாவட்டத்திலே மதுவுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது மரணம் அடைந்த பொழுது உளவுத்துறைக்கு எரியும் முன்பாகவே எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு அந்த செய்தி இங்கிருந்து சென்றதை அதை நாங்கள் நிறுத்தி பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. உடனடியாக எங்களை தொடர்பு கொண்ட மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று சசிபெருமாள் அவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகையினால் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அனைவரும் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று சசிபெருமாளனுடைய அந்த மரணத்தை இந்த உலகிற்கு இந்த தமிழகத்திற்கு நாம் ஒரு மைல்கல்லாக எடுத்துக்காட்ட வேண்டும் என்றும் கூறியதன் காரணமாக சசிபெருமாளுடைய மரணம் இந்த உலகிற்கு இந்த மாநாட்ட தமிழகத்திற்கு எடுத்துக்காட்டப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நாங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கே தெரியாமல் இங்கே சசிபெருமாள் மரணமடைந்திருக்கிறார். ஆனால் எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர்களுக்கு இந்த செய்தி செய்திருக்கிறது. அது மாத்திரமா, மனிதநேய மக்கள் கட்சி என்பது சிறுபான்மை சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த தமிழகத்திலே வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனை நேரடியாக சென்று களம் கண்டு அவர்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட தமிழகத்திலே மழையின் காரணமாக தமிழகம் அழிந்து கொண்டிருந்தது. அந்த தமிழகம் அழிந்து கொண்டிருந்த பொழுது கூட தங்களுடைய உயிர்களை மதிக்காமல் துச்சமாக நினைத்து கொண்டு இந்த மக்களுக்காக தமிழகத்திலே வாழக்கூடிய என் அருமை சமூகங்களுக்காக ஓடோடு சென்று பணி செய்வதுதான் மனிதநேய மக்கள் கட்சி. ஏன் ஒரு கட்டத்திலே ராணுவம் கூட செல்ல முடியாத அந்த மழை வெள்ளத்திலே அங்கே தவித்துக் கொண்டிருந்த பொழுது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சகோதரர்கள் ஓடி சென்று அந்த ராணுவத்திலே கூட வழிநடத்தி சென்றார்கள். அல்லாஹ் போதுமானவர். இப்படிப்பட்ட இந்த மனிதநேய மக்கள் கட்சியில் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் அணியணியாக சேர்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு பின்னால் நம்முடைய தலைவர்கள் பல கருத்துக்களை இங்கே கூற இருப்பதன் காரணமாக என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாம். அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பெருந்திரள் கூட்டத்தினை விளக்கி மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ். காதர் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்ற வருமாறு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்டத்தின் சார்பாக அன்போடு அழைத்துக் கொள்கிறேன்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நமது இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த தோழர்கள் மீதும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறுவட்டுமாக என்று அந்த ஏக இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மாநகரிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மதசார்பற்ற இந்தியாவும் எதிர்கொள்ளும் சவால்களும் என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெருந்தரல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு தம்பியும் பத்மநாபுரம் நகர்மன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருமாகிய உபேஷ் அவர்களே, இந்த கழகத்தையும் மனிதநேய மக்கள் கட்சியையும் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் கண்ணியமிகும் பேராசிரியர் எம்.ஏ. ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழுவினுடைய தலைவருமாகிய மௌலவி ஜே.எஸ். ரிபாய் நசாரி அவர்களே, இந்த கழகத்தினுடைய மூத்த தலைவர் அன்பு சகோதரர் எஸ். ஹைதர் அலி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் கோவை செய்யல் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் என்னுடைய சகோதரர் ஜோசப் நலாஸ்கோ அவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏயும் எங்களுடைய மாநில அமைப்பு செயலாளராகிய அன்பு சகோதரர் அஸ்லம் பாஷா எம்எல்ஏ அவர்களே, கழகத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் மைதீன் ஷேக்கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனித நேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட நகர கிளை நிர்வாகிகளே,
எங்களது அண்டை மாவட்டங்களுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில் ஆண்கள் மட்டுமல்ல, நாங்களும் உங்களுடன் போராட்ட களத்திலே இருக்கிறோம் என்று இங்கு வீர நடையுடன் வருகை தந்திருக்கின்ற எனது சமுதாய சகோதரிகளே, சின்னம் சிறார்களே, எனதருமை அனைத்து சமுதாய சகோதரர்களே, உளவுத்துறை நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, இன்றைக்கு குளச்சலிலே மதசார்பற்ற இந்தியாவும் எதிர்கொள்ளும் சவால்களும் என்ற தலைப்பிலே மாநில நிர்வாகிகள் எல்லாம் வருகை அதை பற்றி பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதன் நிர்பந்தம் என்ன என்பதை கேட்பதற்கு நீங்கள் மிக ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் பிஜேபியினுடைய தலைமையில் நடைபெறும் அந்த பிஜேபி சர்க்கார் இந்தியா முழுக்க சுமார் 940 கலவரங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுபான்மை சமுதாயமாகிய இந்தியாவில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் வாழ்வதற்கு அச்சம் கொண்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கும், எப்படி இவர்கள் பிரச்சனையை உண்டு பண்ண போகிறார்கள் என்று ஒவ்வொரு மனிதர்களும், இந்திய குடி நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அவர்கள் இந்துக்களாகட்டும் அல்லது மற்ற சமுதாயத்தவர்களாகட்டும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்த சங் பரிவார அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போர்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். போர்களை தொடுப்பது மட்டுமல்ல, உயிர்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்திலே 1 மாதத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்திலே அக்காஷ் அகமது என்ற ஒரு சகோதரர் மாட்டு இறைச்சியை அவரது வீட்டிலே மறைத்து வைத்திருந்தார் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த சங் பரிவார்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அவர்களுடைய ஆலயத்திலே அந்த அக்காஷ் முகமதுக்கு எதிராக ஒரு கொலைவழி தாக்குதலை நடத்துவதற்காக அழைப்பை விடுக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான அந்த ஏதும் தெரியாத அந்த அப்பாவி மக்கள் ஊர் கூட்டுகிறார்களே, நாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு வேக வேகமாக ஓடி செல்கிறார்கள். அவர்கள் அந்த மாட்டிறைச்சி வைத்திருக்கிறார் ஒரு இஸ்லாமியன், அவரை நாம் உயிருடன் விடக்கூடாது என்று அவர்களிடம் வீர வேஷமாக பேசுகிறார்கள். உடனடியாக அவர்கள் அனைவரும் அந்த அக்காஷ் அகமது என்ற அந்த சகோதரனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டில் இருந்த அந்த நபரை, அந்த என்னுடைய சகோதரனை அடித்தே கொள்கிறார்கள். அவர்களுடைய மூத்த மகன் இந்தியாவை காப்பதற்காக ராணுவத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இளைய மகன் இன்று வரை கோமா நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தந்தையை தாக்கியவர்களை தடுப்பதற்காக அந்த முற்பட்ட அந்த இளைஞரை இவர்கள் அடித்து நோக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்தியாவிலே சகிப்புத்தன்மை என்பது மிக மிக குறைந்து கொண்டே போகின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 3 வாரத்திற்கு முன்பு ஹரியானாவிலே என்னுடைய தனி சகோதரர்கள் 2 பேரை வீட்டிற்கு உள்ளாலே வைத்து இந்த சங் பரிவார கும்பல், இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் உயிருடன்
தூக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலே கரிக்கட்டையாக பிணமாக கிடக்கிறார்கள். நாடெங்கும் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நமது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலே சிறந்த ஒரு பத்திரிகையாளரும் ஒரு சிறந்த சமூக சேவகருமான கல்புர்கி என்ற ஒரு நபரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கு எதிராக கட்டுரை எழுதினார் என்ற காரணத்திற்காக அவரை உயிரோடே கொண்டு விட்டார்கள். என்ற சகோதரர்களை இன்று இந்தியா முழுக்க தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசை, மோடி அரசை, பாரதிய ஜனதா அரசை கண்டித்து தாங்களுக்கு கிடைத்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமி என்ற உயர்ந்த விருதுகளை எல்லாம் அரசாங்கத்திடம், இந்த மோடி அரசாங்கத்திடம் திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அவார்டுகள் தேவையில்லை. இந்த நாட்டிலே மதசார்பின்மையை நிலைநிறுத்த வேண்டும். இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கு இந்துக்களும் வாழலாம், கிறிஸ்தவர்களும் வாழலாம், இஸ்லாமியர்களும் வாழலாம், பௌத்த மதத்தினரும் வாழலாம், கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் வாழ வேண்டும். இன்று பிஜேபி காரர்கள் எல்லாம் ஒரு சான்று கொடுப்பவர்களை போல் இன்று அந்த மந்திரிகள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராமனை வணங்காதவர்கள் இந்த இந்திய நாட்டிலே வாழக்கூடாது என்று, மாற்றத்தியை சாப்பிடுபவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று. அன்பு சகோதரர்களே, இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மற்றும் சமண மதத்தவர்கள் எல்லாம் கைபர் போலும் கணவாய் வழியாக இங்கு ஆடு வைத்து கொண்டு வந்தவர்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அனைத்து சமுதாய மக்களும் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள். இந்த மண் என்னைக்கு உருவானதோ அங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பாகிஸ்தானில் இருந்தோ அல்லது பங்களாதேஷில் இருந்தோ இங்கே தங்கை வாழ்வாதாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. யாருடைய சர்டிபிகேட்டையும் இவர்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய தேவையில்லை. சர்டிபிகேட் கொடுப்பதற்கு இந்த சங் பரிவாரர்கள் கும்பல் நம்மளுடைய எஜமானா, அவர்களுடைய அப்பன் சொத்தா இந்த நாடு அல்லது பாட்டன் சொத்துவா? எங்களுடைய மண், நம்மளுடைய மண், இந்த இந்திய தேசம் நமது மண். இந்த மண்ணிலே நாம் வாழ்வதற்கு, நம்மளுடைய இறைவனை வணங்குவதற்கு எந்த ஒரு தடையும் எந்த நபர்களாலும் போட்டுவிட முடியாது. எங்களது உயிர்களை வேண்டுமென்றால் நாங்கள் தியாகம் செய்வோம். நாங்கள் பயந்து போய் பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ அல்லது அரபு நாடுகளுக்கோ சென்று விடுவார்கள் என்று மட்டும் நீங்கள் எண்ணி விடாதீர்கள். கடைசி முஸ்லிம்களுடைய உயிர் இந்த மண்ணில் இருக்கும் வரை இந்த நாட்டிற்காக, இந்திய தேசத்திற்காக அவன் போராடுவான். அந்த வகையில் தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், மனிதநேய மக்கள் கட்சி துவங்கப்பட்டு இன்று 6 ஆண்டுகள் ஆகிறது. இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக வந்துவிட்டார்கள் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். காரணம், நம்முடைய குறிக்கோள் ஆட்சியை பிடிப்பதில்லை. என்று சகோதரர்களே, இந்த நாட்டிலே சிறுபான்மை சமுதாயம் மற்றுள்ள சமுதாயத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த உரிமை கேட்டுதான் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறோம். நமது கட்சி முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக தொடர்ந்து இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கும் 15 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் போராடி வருகிறோம். அவர்களது உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம். அவர்களுடைய வேலைவாய்ப்புக்காக நாம் போராடுகிறோம். என்னுடைய தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மீனவ சமுதாயத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியானது அனைத்து சமுதாய மக்களுக்கான கட்சி. இது இந்துக்களுடைய எதிரி கட்சி மட்டும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள்.
காரணம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின இந்து மக்களுக்காகவும் அவர்களுடைய உரிமைக்காகவும் இந்த மனிதநேய மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. எங்களுடைய சகோதர சகோதரமாகிய மீனவ சமுதாயத்திற்காக சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது இந்த மனிதநேய மக்கள் கட்சியும் அதனுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான். அவர்களுடைய உரிமைக்காக இவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது அண்டை நாடான இலங்கையிலே ராஜபக்ஷ இந்த மீனவ மக்களை சுட்டுக் கொண்ட போதும் அவர்களது படகுகளை எல்லாம் உடைத்த போதும் நீதி கேட்டு நியாயம் கேட்டு முழங்கியது இந்த மனிதநேய மக்கள் கட்சி. ஆகவேதான் அனைத்து மக்களும் நியாயத்திற்காக நீதிக்காக லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழகத்திலும் இந்தியாவிலும் உருவாக்குவதற்கு தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் இந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும். இந்த கட்சியில் அனைவரும் ஒரு உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். மதுவிற்கு எதிராக தமிழகத்திலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. இந்த பொதுக்கூட்டம் மூலமாக தமிழக முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு சிறிய கோரிக்கையை நான் வைத்துக் கொள்கிறேன். உளவுத்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக இதை நீங்கள் முதல்வருடைய காலம் கொண்டு செல்ல வேண்டும். காரணம், இந்த கடந்த 30 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழக மக்கள் இந்த சாராய கடைகளால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தற்கொலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறிய சிறிய குழந்தைகள் தங்களது படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அமைச்சர்கள் பக்கத்து மாநிலத்தில் எல்லாம் சாராய கடைகள் இருக்கிறது, நாம் மட்டும் அதை ரத்து செய்ய முடியுமா என்று நமது சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். நேற்றைய தினம் நீங்கள் எல்லாம் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காக, அங்குள்ள மக்களின் குழந்தைகளின் கல்வியை வளமாக்குவதற்காக நான் முதலாவதாக போடக்கூடிய கையெழுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பீகாரிலே எந்த ஒரு சாராய கடையும் இருக்காது என்ற ஒரு கையெழுத்தை போட்டிருக்கிறார். அந்த அடிச்சுவத்தை தமிழக முதல்வராகிய நீங்கள் எடுத்து உடனடியாக ஒரு மாத காலத்தில், இன்னும் 4 மாதத்திலே தேர்தல் வர இருக்கிறது, ஒரு மாத காலத்திற்குள்ளாக முழுமையாக ஒரு மதுவிலக்கு பெற்ற மாநிலமாக நீங்கள் ஆக்கி தர வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மைதி ஷேகான் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பெருந்தொழில் எழுச்சி பொதுக்கூட்டத்தை விளக்கி உங்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்ற வருமாறு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடன் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் குமரி மாவட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில குளச்சல் மாநகரில இந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முகமது உபேஸ் அவர்களை, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து முன்னணி நிர்வாகிகளை, குளச்சல் நகர கிளையினுடைய அனைத்து நிர்வாகிகளை, பிரம்மாண்டமாக ஏற்பாடு
மாநில நிர்வாகிகளை, இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பு என்று சொன்னால் மதசார்பற்ற இந்தியாவும் எதிர்கொள்ளும் சவால்களும். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து கட்டப்பட வேண்டும், மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு மீண்டும் ஒரு மத்திய அரசு ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதன் காரணமாக மோடி பிரதமராக ஆனார். மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே பாலாறுகள் ஓடும், தேனாறுகள் ஓடும். இந்தியாவுடைய அனைத்து குடிமக்களுடைய வங்கி கணக்கிலே 15 லட்சம் ரூபாய் வரவு செய்யப்படும். கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவுடைய மக்களுடைய வறுமையெல்லாம் நீக்கப்படும் என்று சொல்லிதான் வாக்கு கேட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள். ஆனால் இன்றைக்கு 1.5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மதசார்பற்ற இந்தியாவா என்று சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் பதவி ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலே வன்முறை கட்சி என்று சொல்லி, தீவிரவாத கட்சி என்று சொல்லி இந்தியாவுடைய தேச தந்தை மகாத்மா காந்தியை படுகொலை செய்த அந்த மகா துரோக கட்சி RSS உடைய தலைமை பீடத்திலே மோடி மும்பையிலே நாக்பூரிலே தலைமை ஏற்று நடத்தப்படுகிறது என்று சொன்னால் RSS ஜனநாயக கட்சியா? அவங்க கோஷம்னா என்ன கோஷம் போட்டா, ராமர் எங்கள் உயிரா, பாபர் எங்கள் மயிரா. அவன் கோஷம். அது மட்டுமல்ல, 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்குங்கிறான். அயோக்கியத்தனமான கோஷத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே வளம் வரக்கூடிய RSS தலைமை பீடத்திலே இந்தியாவுடைய ஜனநாயக நாட்டிலே மதசார்பற்ற நாட்டினுடைய பிரதமர் போய் உட்கார்ந்து அங்கே மோகன் பகவத் அறிவிக்கக்கூடிய தீர்மானங்களை அங்கீகரித்து வருகிறார் என்று சொன்னால் இது மதசார்பற்ற இந்தியாவா? நான் கேட்கிறேன். காந்தி பிறந்த நாள மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது என்பதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தை அறிவித்தார்கள். ஏன் மற்ற நாட்கள் கிடைக்கலையா? மகாத்மா காந்தி நாட்டினுடைய தேச தந்தை, பாகிஸ்தான் பிரியப்படாது என்று வலியுறுத்திய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய பிறந்த நாளை தூய்மைப்படுத்த வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்று தூய்மை இந்தியா திட்டத்தை அறிவித்தார்கள் பாரதிய ஜனதாக்காரர்கள். இவர்கள் மதசார்பற்றக்காரர்களா? மதசார்பற்ற நாட்டினுடைய தலைவர்களா? இது ஒரு மதசார்பற்ற ஆட்சியா என்று கேட்கிறோம். அது மட்டுமல்ல, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை வகுத்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினத்தில் நாடு முழுவதும் தனி பெருமக்கள் துக்கம் அம்சத்தை கொண்டிருக்கக்கூடிய வேளையில முஸ்லீம்களும் அழுது கொள்ள வேண்டும், முஸ்லீம்களும் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு சவால் விடப்பட்டு இடிக்கப்பட்ட பாபர் பள்ளிவாசலுடைய தினம் இன்னும் 6 நாட்களிலே வர இருக்கிறது. இந்தியாவிலே மதசார்பற்ற நாடுடைய உரிமைகளை பறித்த ஒரு நாள் வர இருக்கிறது. மக்களே, இந்தியாவுடைய ஜனநாயகம் குடிகாட்டி புதைத்த நாள் வர இருக்கிறது. இடித்த கூட்டம் இந்த ஆட்சியிலே மோடி தலைமையிலே பள்ளிவாசல் இடித்த கும்பல்கள் ஆட்சி கிடத்திலே பள்ளிவாசலை இழந்த கும்பல் வீதியிலே போராடி கொண்டிருக்கிறது. இதுதான் மதசார்பற்ற இந்தியா. மதசார்பற்ற இந்தியாவில் என்ன நடக்கிறது தெரியுமா? மோடிக்கு வாக்களிக்கிறா, பாகிஸ்தான் போகிறார். மதசார்பற்ற நாட்டில் சுப்பிரமணிய சாமி என்று சொல்லி பாரதிய ஜனதாவுடைய ஒரு தலைவர், எப்போதுமே தமிழகத்தில் ஒண்ணு, சுப்பிரமணிய சாமி என்ன பேசினாலும் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள், தமிழக தலைவர்கள். அந்த ஆளுநர் சொல்றார், இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஓட்டுரிமையை பறிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மோடிக்கு வாக்களிக்கிறது என்றால் நீங்கள் முறையாக பிறந்தவர்கள் என்று சொல்கிறார். மத்திய அமைச்சர், பாரதிய ஜனதாவுடைய மத்திய அமைச்சர் டெல்லி பிரச்சாரத்தில் மோடிக்கு வாக்களிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம் முறைகளை பிறந்தவர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னார். இது மதசார்பற்ற நாடுதானா? கேள்விக்குறியாக இருக்கிறது. எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள்
செய்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ரத்த தானத்திலே இன்னைக்கு அகில இந்தியாவும் பேசக்கூடிய அளவுக்கு, அகில இந்தியாவும் பேசக்கூடிய அளவுக்கு ரத்த தான சேவையிலே முதலிடம் பெற்று தொடர்ந்து அவார்டுகளை குவித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய பணி. அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தின் போது எங்க சதவீதத்துக்கு அதிகமா ரத்தத்தை செஞ்சினோம். அன்னைக்கு எங்க பொருளாதாரத்தை இழந்தோம், அன்னைக்கு எங்க கல்வியை இழந்தோம், எங்க உரிமையை இழந்தோம், எங்க வேலை வாய்ப்பை இழந்தோம். அன்னைக்கு நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக இன்னைக்கு பாருங்க சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய உயிரத்தை எங்களுடைய ரத்தத்தை தர்மம் செய்து இன்னைக்கு நாட்டிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அவார்டுகளை குவிக்கக்கூடிய அளவுக்கு சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி சட்டசபையிலும் மக்கள் மத்தியிலும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக, போராட்டத்தின் வாயிலாக, ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சி சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஜாதி மதம் பாராமல், தாழ்த்தப்பட்டது என்று பாராமல், பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று பாராமல் எல்லா சாதி மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு மக்கள் பேரியக்கமாக மனிதநேய மக்கள் கட்சி விளங்குகிறது. அதனுடைய துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு உட்கார்ந்திருக்க ஜோசப் நலஸ்கோ. இதுக்கு முன்னாடி எங்கிட்ட சில பேர் இருந்தாங்க. இப்போது இருக்காங்க சரவண பாண்டியன் சொல்லி அமைப்பு செயலாளர். இந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில நல்ல நேரம் வாங்கி ஒரு மத சார்பற்ற நாடுன்னு சொன்னா அதற்கு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரிதான். உத்தரப்பிரதேசத்துல இந்தியாவிலேயே அதிகமான வரக்கூடிய பகுதி உத்தரப்பிரதேசம். அங்க 80 எம்பிகள் 71 ஜெயிச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா. ஒரு முஸ்லீம் கிடையாது. மத சார்பற்ற அரசியல் கட்சியா பாரதிய ஜனதா. வெக்கமா இல்லையா? நீங்க வெக்கம் இல்லையா? நாட்டுல மத சார்பற்ற நாட்டுல 3000 முஸ்லீம்களுடைய உயிரை பாதுகாக்க தவறிய அன்றைய குஜராத்துடைய முதலமைச்சர் மோடி இன்று நாட்டினுடைய 122 கோடி மக்களுடைய தலைவராக இன்னைக்கு வர வருகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு அவமானம் இல்லையா? இந்த நாட்டுக்கு கேடு இல்லையா? ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு பேர் இருக்கிறதா? மோடி பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர். இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த சமுதாய மக்களுக்கு. 3000 முஸ்லிம்களை துடிக்க கொண்டதை தடுக்க தவறிய ஒரு முதலமைச்சர். நான் தான் சொல்றேன், ஒன்னவன் சொல்ற ஒரு முதலமைச்சர் சொன்னா தடுத்து காட்டிருக்கணும். தடுக்க தவறிய ஒரு முதலமைச்சர், கையாளாக ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று சொன்னால் உலகம் சுற்றும் வாலிபராக இன்னைக்கு நாடு முழுவதும், உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர். நாட்டில வறுமை வாடிக்கொண்டிருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்கள் அடித்துக் கொல்லப்படுகிறார்கள், தலித்து மக்கள் தீர்த்து கொல்லப்படுகிறார்கள். இந்தியாவுடைய பிரதமருக்கு அதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. அவர் இருக்கிறதா சாரி இல்லடா. நம்ம நிகழ்ச்சியை கூட இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில நேரடி ஒளிபரப்பாக வளைகுடா நாடு மக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டு மோடி இங்கே கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது இந்தியாவில், வெளிநாடு சுற்றுப்பயணம் போய் கொண்டிருக்கிறார். அதுதான் மத சார்பற்ற இந்தியா. மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய இந்தியா திருநாடு. உலக அரங்கிலே இந்திய திருநாடுக்கு என்று தனி மரியாதை உள்ளது. அதை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உரிமை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் அயோத்தியிலே பாபர் பள்ளிவாசல் மீண்டும் அதே இடத்திலே கட்டப்பட வேண்டும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதை கட்டும் வரைக்கும் விடாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் பேரியக்க கூட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்யும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அஸ்லாம் பாஷா அவர்கள் ஆமூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அன்னார் அவர்களை இந்த எழுச்சி பெருந்திரள் கூட்டத்திலே எழுச்சியோடு சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அழைத்துக் கொள்கிறோம்.
எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக குளச்சல் நகரில் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் பெருந்தொல் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தலைமை சகோதரர் முகமது வைஸ் அவர்களை வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற குளச்சல் நகரத்தினுடைய நகர செயலாளர் பாபர் ஹுசேன் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை, நவாஸ் கான் அவர்களை, ராபர்ட் சிங் அவர்களை, சிறப்பு அவர்களை, முகமது அன்வர் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை, எனக்கு முன்பு நல்லதொரு கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் ஆதர் மைதீன் அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றங்களுடைய மாநில செயலாளர் மைதீன் சேப்கான் அவர்களை, எனக்கு பிறகு மிக சிறப்பாக ஒரு உரையாற்ற இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஜோசப் நலஸ்கோ அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் கோவை சையத் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர் உயர்நிலை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எஸ் ஹைதர் அலி அவர்களை, தாய் கழகம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றங்களுடைய மாநில தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய உயர்நிலை குழு தலைவருமாக மதிப்பிற்குரிய திரு ஜே எஸ் சிப்பாய் ரசாதி அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் முனைவர் மாண்புமிகு திரு எம் எஸ் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களை, திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய அருமை சொந்தங்களை, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, மனிதர்களே, என் அருமை சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய், சரியான நேரத்தில் ஒரு மிக சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து மதச்சார்பற்ற இந்தியாவில் இன்றைய சவால்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ற தலைப்பில் பல்வேறு நகரங்களிலே பெருந்திரள் பொதுக்கூட்டங்களை நடத்தி இன்றைக்கு இந்த தேசம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விதங்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மதச்சார்பற்ற இந்திய தேசத்தை கட்டிக்காக்கக்கூடிய ஒரு மாபெரும் சமூக பணியை கைகெடுத்திருக்கின்ற திராணியும் தைரியமும் ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மனிதநேய மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டி, என் அருமை சகோதரர்களே, இந்தியா சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ 67 ஆண்டுகள் முடிந்து இந்த 67 ஆண்டுகளிலே இந்த தேசம் சந்தித்திராத பல்வேறு கொடுஞ்செயல்கள், சம்பவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள் எல்லாம் இந்த 1.5 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 18 மாதங்களிலே இந்த தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மீதம் இருக்கின்ற 3.5 ஆண்டுகளிலே எங்கே சென்றுவிடும் என்ற ஒரு கவலையோடு, இந்த தேசம் எங்கே சென்றுவிடும், என்ன நடக்கும் என்ற கவலையோடு இன்றைக்கு இந்த நாட்டின் நன்மை, இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் கவலையோடு பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2014 ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இந்த நாட்டினுடைய ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் எல்லாம் ஏதோ இந்த தேசத்திற்கு ஒரு தேவதூதர் கிடைத்துவிட்டது போல நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி, இவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்டால் இந்த நாடு வல்லரசாகும், ஒருமை ஒழித்து கட்டப்படும், விவசாயம் பெருகும், மீனவர்கள் வாழ்வாதாரம் உயரும், தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் உயரும், வேலை வாய்ப்பு பெருகும் என்றெல்லாம் கற்பனை கதைகளை தங்களுடைய ஊடகங்கள் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி பொறுப்பிலே அமர வைத்து அழகு பார்த்து எதையெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு உத்தரவாதங்களை கொடுத்தார்களோ அந்த உத்தரவாதங்களை எல்லாம் இந்த நரேந்திர மோடி அரசு
1.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பிஜேபி அரசு செய்த சாதனை விலைவாசி உயர்வு, நிலம் கையகப்படுத்துகின்ற சட்டம், விவசாய நிலங்களை கையகப்படுத்துகின்ற சட்டம், தொழிலாளர் உரிமைகளை பறிக்கின்ற சட்டம், பென்ஷன் பற்றிய சட்டம், மானியங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற, மத்திய அரசு கொடுக்கப்படுகின்ற மானியங்களை வெட்டுகின்ற தீர்மானங்கள், புதிய மோட்டார் வாகன சட்டம் என்று இப்படி படிப்படியாக மக்கள் விரோத சட்டங்களை இந்த மத்திய அரசு இயற்றியதை தவிர மத்தியிலே பிஜேபி அரசு, மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு பெரும் முதலாளிகளுக்கு என்ன கிடைத்தது என்று ஒரு பார்வை பார்க்கிறீர்களானால் இந்த 1.5 ஆண்டுகளிலே கௌதம் அதானி குறிப்பிய மதிப்பு ஏற்கனவே இருந்ததை விட 50,000 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. பாரதி சுனில் மிட்டல் குறிப்பிய மதிப்பு ஏற்கனவே இருந்ததை விட பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு 60,000 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. HDFC வங்கியினுடைய மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சன் குரூப்புடைய மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. டாடா குரூப்புடைய மதிப்பு 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பு உயர்ந்திருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கொடுமை, முதல் பட்ஜெட்டிலேயே 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெரும் முதலாளிகள், வெளிநாட்டு கம்பெனிகள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு வரி சலுகைகள் அளிக்கப்பட்டதுதான் இந்த மோடி அரசுடைய சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என அருமை சகோதரர்களே. மத்திய அரசு இத்தனை சலுகைகளை பெரும் முதலாளிக்கு வழங்கிவிட்டு மாநில அரசுகளுக்கு, நான் எதற்காக இதையெல்லாம் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், எதை வாக்குறுதிகளாக கொடுத்து விட்டீர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் இவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது இந்த நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மானியங்களை எப்படியெல்லாம் வெட்டியிருக்கிறார்கள், குறைத்திருக்கிறார்கள் என்று ஒரு சில துறைகளை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இந்த மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு கிராமப்புற வேலை வாய்ப்பு, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒன்று, இதுதான் பல கிராமங்களிலே இன்றைக்கு வேலைக்கு சென்று அந்த 100 நாள் வேலையில் வரக்கூடிய அந்த வருவாயை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்துகின்ற பல ஏழை குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த வேலை வாய்ப்பை குறைக்கின்ற வகையில அந்த பணிக்கு மட்டும் 27,000 கோடி ரூபாய் மானியத்தை இந்த மோடி அரசு குறைத்திருக்கின்றது. கால்நடை பராமரிப்பு துறை, கால்நடைகளுக்கு மருந்தகம் கட்டுதல், மருந்து கொடுத்தல், மருத்துவர்களை நியமித்தல், எது பசுமாட்டுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த மத்திய அரசு 685 கோடி ரூபாய் மானியத்தை குறைத்திருக்கிறது. அதே போல தேசிய வாழ்வாதார இயக்கத்திற்கு 1,632 கோடி ரூபாய் குறைத்திருக்கிறது. பஞ்சாயத்து ராஜ் திட்டம் என்ற ஒரு மிக சிறந்த திட்டம், இந்த திட்டத்திற்கு 3,306 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது. சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவமனை கட்டுவதற்கு, மருந்துகள் வாங்குவதற்கு, மருத்துவர்களை நியமிப்பதற்கு, உயர் சிகிச்சை பெறுவதற்கு, இப்படி கொடுக்கப்படுகின்ற அந்த மானியத்திற்கு 3,650 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது. பெண்கள் நல்வாழ்விற்காகவும், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும், குழந்தைகளுடைய சுகாதாரமான வாழ்விற்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியில 9,858 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது. ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகின்ற ஒரு திட்டம், மிக சிறப்பான திட்டம் மத்திய அரசு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்து இன்றைக்கும் ஐஏஒய் என்று சொல்லப்படுகின்ற கிராமப்புறங்களில் கட்டிக் கொடுக்கிற அந்த திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்திற்கு மட்டும் 4,376 கோடி ரூபாயை இந்த மத்திய மோடி அரசு குறைத்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நரம்பை சமத கல்வித்துறைக்கு மட்டும் 15,000 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது. இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, பயன்பெறக்கூடிய அந்த மானியங்களை எல்லாம் குறைத்துவிட்டு வெளிநாட்டு முதலாளிகள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரியை குறைத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. ஏற்கனவே விவசாயம், இந்த தேசத்தில் விவசாயம் என்பது குறைந்து வருகின்ற காலகட்டத்தில், உணவு தானியங்களுடைய உற்பத்தி குறைந்து வரக்கூடிய இந்த சூழலில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வருவதில் மிக அவசரம் காட்டுகின்றது என அருமை சகோதரர்களே. அதானிக்கு மட்டும், அதானி குரூப்பிற்கு மட்டும் SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால 60,000 கோடி ரூபாய் கடனை பெற்று தருகிறார். ஆனால் உங்களை போன்றவர்கள், எங்களை
வேண்டும் என்று சொன்னால் அலையோ அலைந்து ஒரு 2-3 செருப்புகள் தேய்வதுதான் நிச்சயமே தவிர அதானி போன்றவர்களுக்கு மோடியே முன்னின்று இன்றைக்கு கடன் பெற்று தரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நான் சொல்றேன், ஆட்சி பொறுப்பேற்றால், ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருடைய கணக்குகளிலும் 15 லட்சம் ரூபாய் போட என்று சொன்னாலே நிச்சயமாக முடியாது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை மீட்டால் 45 கோடி மக்களின் கணக்குகளிலே 1 லட்சம் ரூபாய் வீதம் போட முடியும் என்று முன்னாள் ரிசர்வ் பேங்குடைய ஒரு பணியாளர் ஒரு புள்ளிவரத்தோடு சொல்லி இருக்கின்றார். அதே போல அருமை சகோதரர்களே, வங்கிகளிடமிருந்து வாங்கிய கடன் வராக்கடன் மட்டும் 3,36,000 கோடி ரூபாய் இருக்கின்றது. யாருடைய பணம்? நம்மை போன்றோடைய பணம். இவையெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மோடி ஆட்சியில இவையெல்லாம் இவர்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக செய்ய வேண்டிய இத்தனை காரியங்களையும் புறந்தள்ளிவிட்டு பெரும் முதலாளிகள் சலுகைகளை கொடுத்து விட்டு இன்றைக்கு இவர்கள் கையெழுத்திருக்கிற மக்கள் விரோத செயல்கள் இந்த மதச்சார்பற்ற இந்த இந்திய தேசத்திற்கு சவால் விடுகின்ற வகையில், ஏனென்று சொன்னால் இந்திய தேசம் என்பது பல மொழிகள் பல மதங்கள் கொண்ட இந்த தேசத்தில் இவர்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாகின்ற வகையில், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று ஒரு கேள்விக்குறியாகின்ற வகையில் இவருடைய செயல்பாடுகளை இவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, அதாவது இன்னைக்கு என்னன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல கையில் எடுத்தாங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியுமா? பொது சிவில் சட்டத்தை முஸ்லீம்கள் மட்டும் எதிர்ப்பார்கள் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, பொது சிவில் சட்டம் என்பது ஒருபோதும் இந்த நாட்டிலே கொண்டு வர முடியாது. கொண்டு வருவதற்கும் நாம் யாரும் விட முடியாது என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நாட்டில் என்ன சொல்றாரு RSS தலைவர் சொல்றாரு, இடஒதுக்கீடு என்பது பெரும் சவாலாக, நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய சவாலாக இருக்கலாம். எல்லாருமே இந்த ஆதிக்க சக்திகள் உயர் ஜாதி கூட்டம் தான் அனுமதிக்க வேண்டும். பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர், சிறுபான்மையினர்கள் இவர்கள் யாரும் எதுவுமே அனுமதிக்க கூடாது. எந்த உயர் பதவிக்கும் இவர்கள் வந்துவிடக் கூடாது. அரசு பதவிகளிலும் வந்துவிடக் கூடாது. அரசியல் பதவிகளுக்கும் இவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இடஒதுக்கீட்டு முறையை ஒழிப்பதற்காக இவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர், அது மட்டுமல்ல, இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த நாட்டுடைய மொழியாக, இந்த நாட்டுடைய ஒரு சமஸ்கிருதம் என்ற மொழியை திணிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மறைமுகமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் இவர்கள் செயல்படுத்தினால் இந்த நாடு என்ன வளர்ச்சி அடைந்து விடுமா? பொருளாதார வளர்ச்சி அடைந்து விடுமா? எதையுமே இந்த செயல்கள் மூலமாக இந்த நாட்டுடைய வளர்ச்சி தடைபடும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி இந்த நாட்டிலே தடைபடும் என்பதை அவர்களுக்கும் தெரியும். ஆனால் எப்படியாவது இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடு என்பதை உடைத்து மத ரீதியாக இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர், இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் பசுவதை தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் மாநில சட்டமன்ற உறுப்பினரையே ஒரு மாட்டிறைச்சி விருந்து வைத்தார்களுக்காக சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே சிறுபான்மை சமுதாயம் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பசி என்பது பாவம், அமைதியான ஒரு வாயிலான ஜீவன், அமைதிக்கு பேர் போன ஒரு ஜீவன். ஆனால் அமைதியான ஒரு ஜீவனை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு அமைதியை குறைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்கள் பசுவை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிஜேபி ஆட்சியிலே தான் இன்றைக்கு மாட்டிறைச்சி அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது என அருமை சகோதரர்களே. ஆனால் என்ன நடக்கிறது? எங்க பார்த்தாலும் பசுவதை சட்டம். என்ன, ஹரியானால பசுவதை சட்டத்தை கொண்டு வந்து 10 ஆண்டுகள் சிறை என்று சொன்னார். மாட்டிறைச்சி உண்பவர்கள் என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடாது என்று ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மதச்சார்பற்ற இந்தியாவில ஒரு மாநிலம் இருக்கின்றதா? அது ஒரு மதச்சார்பற்ற மாநிலமா? அப்படிப்பட்ட மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லலாமா? வெளியில் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மாநிலத்துடைய கவர்னர் சொல்லுகிறார், இந்தியாவில் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்போதும் அவர் கவர்னராக இருந்து கொண்டிருக்கின்றார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில்? நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்ல யார் நினைப்பது? இந்த நாட்டில் நமக்கு உரிமை உண்டு. நாம் என்ன பேச வேண்டும், எந்த மதத்தை வழிபட வேண்டும், என்ன உண்ண வேண்டும் என்பது நமக்கு இருக்கின்ற உரிமை. இதை யாரும் நம் மீது திணிக்க கூடாது. அப்படி திணித்தால் இது ஜனநாயக நாடு அல்ல, மதச்சார்பற்ற நாடு அல்ல. ஆனால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பு நாடு. இங்கு எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. இந்த
சொன்னால் என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த அக்கிரமங்களை அநியாயங்களை எதிர்த்து போராடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முஸ்லிம்களுக்கு மும்பையில வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க, டெல்லியில வாடகைக்கு முஸ்லிம்கள் என்றால் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை முஸ்லிம்கள் மீது ஏவிவிட்டு முஸ்லிம்கள் என்று சொன்னாலே தவறானவர்கள், தீவிரவாதிகள் என்று போன்ற ஒரு மாயை உருவாக்கி இந்த நாட்டிலே நாம் இருப்பதே மிகவும் ஒரு கொடுமையானது, பயங்கரமானது, ஆபத்தானது என்ற ஒரு சூழலை உருவாக்கி எப்படியாவது முஸ்லிம்களை இங்கிருந்து விரட்டிவிடும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, எவனாலும் எந்த கொம்பனாலும் இந்தியாவை விட்டு முஸ்லிம்களை விரட்ட முடியாது. அருமை சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிகின்ற போது செத்தாலும் இந்திய மண்ணிலே நாங்கள் சாவோம் என்று சொல்லி இங்கேயே இருந்தாலே நம்முடைய முன்னோர்கள் நாம் தான் உண்மையான இந்தியர்கள், நாம் தான் உண்மையான தேசப்பற்று மிக்கவர்கள். இந்தியா நம்முடைய நாடு, இந்தியா நம் சகோதரிய நாடு. இங்க இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், பார்சிகள், சீக்கியர்கள் அனைவரும் சுதந்திரத்தோடு வாழ்வார்கள். இங்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் அங்கே செல்லுங்கள், இங்கே செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய உரிமை இந்த தேசத்திலே யாருக்குமே கிடையாது. என் அருமை சகோதரர்களே, ஹரியானாவில் 150 குடும்ப முஸ்லிம் குடும்பங்கள், ஒரு கிராமத்தில் 150 முஸ்லிம் குடும்பங்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் எல்லாம் அங்கிருந்து துரத்தப்படுகின்றார்கள். எங்கே செல்வது என்று தெரியாமல் அவர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இந்த இந்திய தேசத்தில் சுதந்திர இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. என்று சொல்றோம், இந்திய தேசம் விடுதலை பெறுவதற்கு எந்த ஒரு தனி சமுதாயம் தியாகம் செய்துவிடவில்லை. எல்லா சமுதாயம் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதிகமாக முஸ்லிம்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இந்தியா விடுதலை பெறுவதற்கு முஸ்லிம்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், சுதந்திர போராட்டத்தில் அதிகம் நாம் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த தேசம் விடுதலை பெற்றிருக்காது என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட தியாகங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நாம் இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக, இன்றைக்கு மிகப்பெரிய நாம் ஒரு ஆபத்தை நோக்கி, நம்முடைய ஒரு பாதுகாப்பற்ற சூழலை நோக்கி நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் மக்கள் மத்தியிலே நாம் இது போன்ற தலைப்பகுதியிலே கொண்டு சென்று, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இங்கே அனைத்து மக்களும் சகோதரர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் நாம் இங்கே சகோதரராக இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த மதச்சார்பற்ற தன்மையை, சகோதரத்தை நாம் இந்த மண்ணிலே வளர்த்தெடுக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள், தலித்துகள் நம்முடைய சகோதரர்கள், சகோதரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நம்முடைய சகோதரர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை இங்கே நாம் மாற்றினால் ஒழிய நாம் இங்கே மதச்சார்பற்ற தன்னை, மதச்சார்பற்ற இந்தியாவை கட்டி காக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதரர்கள். இந்த நாட்டிலே நாம் நம்முடைய முன்னோர்கள் ஆண்ட தேசம், ஆண்ட மண், இங்கே நமக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. அந்த உரிமைகளை நாம் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே நம்முடைய மிகப்பெரிய ஒற்றுமை தேவைப்படுகின்றது. இந்த ஒற்றுமையை வலுப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களை, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, மற்ற சமுதாய மக்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாய மக்களும் மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு தூய்மையான கட்சியிலே நீங்கள் இணைத்துக் கொண்டு எங்களோடு இந்த தேசத்தை வலுப்படுத்தக்கூடிய, மதச்சார்பற்ற இந்தியாவை வலுப்படுத்தக்கூடிய எங்களுடைய பாதையிலே நீங்களும் சேர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கர்தான் அல்ஹம்துலில்லாஹ்.